தாய்லாந்துல நரதிவாத் அப்படிங்கிற மாகாணத்துல வசித்து வர ஒரு பெண்ணுக்கு பல வருடமா அடிவயிற்றுல வலி இருந்திருக்கு. இது பற்றி த இண்டிபெண்டன்ட் செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியில அந்த பெண்ணுக்கு பிரசவம் நடந்த போது தவறுதலா அறுவை சிகிச்சை செய்யும் போது ஊசியொன்ன மருத்துவ பணியாளர் பெண்ணின் பிறப்புறுப்புல தவறுதலா வச்சிட்டாரு. பிரசவம் நடந்து முடிஞ்ச பிறகு தையல் போடும்போது நடந்த இந்த சம்பவத்துல அந்த ஊசியை எடுக்கும் முயற்சியில டாக்டர் ஈடுபட்டிருக்கிறாரு. அந்த ஊசி இருக்கும் இடம் பற்றி தெரிஞ்சு கொள்ள தன் விரல்களால தேட முயன்றிருக்கிறாரு. ஆனா அதுல பலனளிக்கவில்லை. ஏன்னா அந்த ஊசியை கண்டுபிடிக்க முடியல. இதனால ரத்த இழப்பு அதிகரிக்கும் என அச்சமடைந்த அந்த டாக்டரு ஊசியை வெளியே எடுக்காமலேயே தையல் போடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு இந்த செய்தி நிறுவனம் சொல்லுது. அந்த பெண்ணுக்கு இப்போ வயது 36. 18 வருஷத்துக்கு முன்னாடி நர்ஸ் ஒருவர் தவறுதலா விட்ட அந்த ஊசி அந்த பெண்ணுக்கு தினமும் தீராத வலியை தந்திருக்கு. இதன் தொடர்ச்சியா குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான பவினா அறக்கட்டளைய அந்த பெண் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல ஊசி உள்ளே இருப்பது உறுதியாயிருக்கு. இதனால சாங்கிலா மாகாணத்துல அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்படி உள்ளூர் மருத்துவமனை ஆலோசகர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து ஊசி இடம் மாறிக்கிட்டே இருந்ததால இந்த அறுவை சிகிச்சை செய்யறதுலயும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. மிகவும் ஏழ்மை நிலையில இருந்த அந்த பெண்ணுக்கு அந்த பவினா அப்படிங்கிற அறக்கட்டளை தான் முன் வந்து எல்லா உதவிகளையுமே செஞ்சிருக்கிறாங்க. இந்த சம்பவம் சமூக ஊடகங்கள்லயும் ஆன்லைன்லயும் தீயா பற்றி எரிந்திருக்கு. டாக்டருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு போராட்டமே நடந்திருக்கு. 18 வருஷமா அந்த பொண்ணு எவ்வளவு வேதனையா அனுபவிச்சிருப்பாங்க. அதுக்குரிய இழப்பீடு தொகையும் வழங்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இதுவரைக்குமே அந்த மருத்துவமனை சார்பில் இருந்து எந்த இழப்பீட்டு தொகையை கொடுத்ததாகவும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவுமே எந்த செய்தியும் வரவில்லை அப்படிங்கிறதா வருத்தத்திற்குரியது. மருத்துவர்களை தெய்வங்களா கருதி நம் உடலை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறோம். சில பொறுப்பற்ற இது போன்ற டாக்டர்களால டாக்டர்கள் சமுதாயத்திற்கு கெட்ட பேர் ஏற்படுது. இந்த செய்தியை படிக்கும் போதே அந்த பொண்ணு எவ்வளவு வேதனைகளை அனுபவிச்சிருக்குன்னு என்னால உணர முடியுது. இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்த பெண்ணுக்கு எவ்வளவு தொகை இழப்பீடா கொடுத்தா சரியா இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சினிமா மற்றும் பரபரப்பான செய்திகளை தெரிஞ்சுக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்கள் அன்பு தோழி ரேவதி.